வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்களுக்கு 20% இறக்குமதி வரிக்கான திட்டங்களை வெள்ளை மாளிகையின் உதவியாளர்கள் வகுத்துள்ளனர் என்று வாஷிங்டன் போஸ்ட் இன்று செவ்வாய்க்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. வேறு சில பிரபல அமெரிக்க ஊடகங்களும் அதே 20%த்தையே குறிப்பிடுகின்றன. இந்த வரி விதிப்பு கனடா உட்பட அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும். ட்ரம்ப் கடந்த கால வாரங்களாக ஏப்ரல் 2 அமெரிக்காவின் விடுதலை நாள் என்று குறிப்பிட்டு அன்று புதிய இறக்குமதி வரியை அறிவிக்கப் போவதாக கூறியுள்ளார். நாளை புதன்கிழமை ஏப்ரல் 2 அமெரிக்க கனேடிய நேரம் மாலை 4 மணி EST நேரம் வெள்ளை மாளிகையின் ரோஸ் கார்டனில் நடைபெறவுள்ள செய்தியாளர் மாநாட்டில் ட்ரம்ப் தனது இறக்குமதி வரி திட்டத்தை வெளியிட உள்ளார். ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு உலகளாவிய வர்த்தக அமைப்பை பெரியளவில் பாதிக்கலாம் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இது உலகளவில் ஒருவித பொருளாதார மந்த நிலையை ஏற்படுத்தலாம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு தொடர்பான சதவீத கணக்குகள் எதையும் தெரிவிக்கவில்லை, ஆனால் சில விவரங்களை வழங்கியுள்ளார். பரஸ்பர இறக்குமதி வரி அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் அனைத்து நாடுகளையும் குறிவைக்கும் என்று அவர் கூறினார். மேலும் அமெரிக்கர்களை நியாயமற்ற முறையில் நடத்தும் எந்த நாட்டின் இறக்குமதிகளுக்கும் வரி விதிக்கப்படும் என்று வெள்ளை மாளிகை இன்று செவ்வாய்க்கிழமை கூறியது. வாகன இறக்குமதிக்கான 25% இறக்குமதி வரி நாளை மறுதினம் ஏப்ரல் 3 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் ட்ரம்ப் கூறுகிறார். நாளை அறிவிக்கப்படவுள்ள இறக்குமதி வரியின் அளவு, நோக்கம் மற்றும் இலக்கு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று வெள்ளை மாளிகையின் அதிகாரிகள் கூறுகின்றனர். வாஷிங்டன் போஸ்டின் கூற்றுப்படி உதவியாளர்கள் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் தயாரிப்புகள் மீதான வரிகளை 20% உயர்த்தும் திட்டத்தை பரிசீலித்து வருகின்றனர். இதற்கு முன் கருத்தில் கொள்ளப்பட்ட இலக்கு அணுகுமுறைகள் குழப்பமானவை என்பதால் அனைத்து இறக்குமதிகளுக்கும் ஒரே சதவீத வரி விதிப்பு என்ற இலகுவான பொறிமுறை மேற்கொள்ளப்படும் என்று கூறுகிறார்கள். இலக்கு அணுகுமுறை என்பது வெவ்வேறு நாட்டிற்கு வெவ்வேறு சதவீத வரி விதிப்பு. புதிய வரியை செலுத்தப் போவது அமெரிக்க பொதுமக்கள் தான் என்ற போதிலும் அதனால் உலகளாவிய ஏற்றுமதி பாதிக்கப்படும். அந்த பாதிப்பு கனடாவுக்கும் இருக்கும். காரணம், அமெரிக்க நுகர்வோர் வெளிநாட்டு இறக்குமதிகளை வாங்குவதை குறைக்கலாம் அல்லது தவிர்க்கலாம். அதனால் அவற்றை ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கப்படும். ஆனால் இதில் சில விதிவிலக்குகள் உண்டு. அமெரிக்காவில் மாற்றீடு இல்லாத அல்லது மாற்றீடு செய்ய முடியாத சில பொருட்களும் உள்ளன. அவற்றை அமெரிக்க பொதுமக்கள் அதிக விலை கொடுத்தே வாங்க வேண்டியிருக்கும். மாற்றீடு இல்லாத ஒரு பொருளுக்கு உதாரணம் மேப்பிள் சிரப். அமெரிக்கர்களின் காலை உணவில் பரவலாக பயன்படுத்தப்படும் மேப்பிள் சிரப் தயாரிக்கப்படும் ஒரே ஒரு நாடு கனடா மட்டுமே. காரணம், மேப்பிள் மரம் வேறு எங்கும் பெரிய அளவில் வளராது. மாற்றீடு செய்ய முடியாத பொருள் என்றால் என்ன? மாற்றீடு செய்ய முடியாத பொருளை தயாரிக்கும் நாடுகளில் ஒன்று இலங்கை. 2023 இலங்கையின் அமெரிக்க ஏற்றுமதி $2.98 பில்லியன். இதில் 95% பிராண்ட் நேம் ஆடைகள். அமெரிக்காவின் பிரபல பிராண்ட் நேம் ஆடை தயாரிப்பாளர்கள் அந்த ஆடைகளை இலங்கையில் தயாரிக்கிறார்கள். இலங்கையில் சுதந்திர வர்த்தக வலயம் என்று ஒரு ஏற்பாடு உள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் ஆடைக்கான துணியை இலங்கைக்கு அனுப்பி அங்கு தயாரித்து மீண்டும் அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறார்கள். இலங்கையின் சுதந்திர வர்த்தக வலய தயாரிப்புகளுக்கு இறக்குமதி வரி அல்லது ஏற்றுமதி வரி கிடையாது. இந்த தயாரிப்பை இலங்கையின் செய்ய காரணம் தொழிலாளர்களின் ஊதியம். அதே ஆடையை அமெரிக்காவில் தயாரிக்க ஒரு தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் ஊதியம் ஒரு இலங்கை தொழிலாளிக்கு ஒரு மாத ஊதியம். அந்த பிராண்ட் நேம் ஆடைகளுக்கு இறக்குமதி வரி விதித்தாலும் அதை அமெரிக்காவில் தயாரிப்பது கட்டுப்படியாகாது. ஆனால் பிராண்ட் நேம் ஆடைகளுக்கு அமெரிக்கர்கள் அதிக விலை கொடுக்க வேண்டியதுதான். புதிய வரிகள் அமெரிக்க அரசுக்கு கிடைக்கும் வரி விதிப்பு வருவாயை $6 டிரில்லியன் விட அதிகம் உயர்த்தக்கூடும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் எதிர்பார்க்கிறது என்று வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் உதவியாளர் ஒருவர் கூறிய போது, நாளைய நிகழ்வுக்கு முன்னதாக ஊடகங்களில் வெளியாகும் எந்த ஒரு வரி விதிப்பு சதவீதமும் வெறும் ஊகம் மட்டுமே. நிஜமான வரி விதிப்பு சதவீதம் நாளை அறிவிப்பு வரை ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது என்றார்.
ட்ரம்ப் ஏற்கனவே அலுமினியம் மற்றும் எஃகு இறக்குமதி மீது இறக்குமதி வரியை விடுத்துள்ளார் மற்றும் சீனாவிலிருந்து அனைத்து பொருட்களுக்கும் வரிகளை அதிகரித்துள்ளார். ட்ரம்பின் வரி விதிப்புக்கு கனடா தனது சொந்த இறக்குமதி வரியுடன் பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளது. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி இன்று வினிபெக் நகரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அமெரிக்க தொழிலாளர்களுடன் ஒப்பிடும்போது கனேடிய உற்பத்தியாளர்கள் மற்றும் கனேடிய தொழிலாளர்களுக்கு நாங்கள் பாதகத்தை ஏற்படுத்த மாட்டோம் என்று தெரிவித்தார். பை கனேடியன் இயக்கம் ஏற்கனவே தாங்கள் தயாரிப்புகளை கனேடிய கடைகளின் அலமாரிகளை அடைவதை கடினமாக்குவதாக அமெரிக்க நிறுவனங்கள் ஏற்கனவே முறையீடு செய்துள்ளன. ஐரோப்பிய நாடுகள் உட்பட மற்ற நாடுகளும் அமெரிக்காவுக்கு பதிலடி நடவடிக்கைகளை அச்சுறுத்தியுள்ளன. இது அமெரிக்க உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அமெரிக்க தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கடந்த தசாப்தங்களாக சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ட்ரம்ப் வாதிடுகிறார். ஆனால் அது உண்மையல்ல என்கிறார் பொருளாதார வல்லுநர்கள். சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்கள் உலகளாவிய வர்த்தகத்திற்கான தடைகளை குறைத்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களால் அமெரிக்க சந்தையின் வளர்ச்சியை $3 டிரில்லியன் என்ற அளவில் உயர்த்தியது என்கிறார்கள் அவர்கள். $1.2 டிரில்லியன் தாண்டிய சரக்கு வர்த்தக பற்றாக்குறையுடன் அமெரிக்காவுக்கும் உலகுக்கும் இடையே பெரிய அளவில் சமநிலையற்ற வர்த்தகம் நடக்கிறது என்று ட்ரம்ப் கூறுகிறார். இந்த தரவு எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் கடந்த காலத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட சில தரவுகள் நிஜத்தை விட ஊதி பெருப்பிக்கப்பட்டவை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயுள்ள வர்த்தக பற்றாக்குறை $250 பில்லியன் என்று ட்ரம்ப் கூறினார். ஆனால் அமெரிக்க சுங்கத்துறை ஆவணங்களின்படி கடந்த ஆண்டு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயுள்ள வர்த்தக பற்றாக்குறை $45.6 மட்டுமே. ட்ரம்ப் அதை 4 மடங்கை விட அதிகமாக ஊதி பெருப்பித்து விட்டார். பொருளாதார வல்லுநர்கள் ட்ரம்பின் இறக்குமதி வரி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விலைகளை உயர்த்தி உலக பொருளாதாரத்தை தளர்வடைய செய்யும் என்று எச்சரிக்கின்றனர். ஏல் பல்கலைக்கழக பட்ஜெட் ஆய்வகத்தின்படி ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரிக்கு மேல் 20% இறக்குமதி வரி சராசரி அமெரிக்க குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் ஆண்டுக்கு $3,400 அதிக செலவை ஏற்படுத்தும். இது அமெரிக்க குடும்பங்கள் தாம் பயன்படுத்தும் பொருட்களை தவிர்க்க வைத்துவிடும். அப்படி செய்வது அமெரிக்க நுகர்வோரின் வாங்கும் திறனை குறைக்கும். அது பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்பது பொருளாதாரத்தின் பாலபடம். அதே நேரத்தில் இங்கு தவிர்க்க முடியாத பொருட்களும் உள்ளன. உதாரணமாக மருந்துகள். அதை தவிர்க்க முடியாது. 2023ஆம் ஆண்டில் அமெரிக்கா $170 பில்லியன் மருந்து பொருட்களை இறக்குமதி செய்தது. அமெரிக்காவுக்கும் மருந்து ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அயர்லாந்து, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இந்தியா, நெதர்லாந்து, சீனா மற்றும் மெக்சிகோ. மருந்துகளில் 2 வகை உள்ளன. பிராண்ட் நேம் மருந்துகள், மற்றது ஜெனரிக் மருந்துகள். பிராண்ட் நேம் மருந்துகள் விலை அதிகம். அதே நோய்க்கு கொடுக்கப்படும் ஜெனரிக் மருந்துகள் விலை குறைவு. அமெரிக்காவுக்கு பிராண்ட் நேம் மருந்துகளை அனுப்பும் நாடுகள் அயர்லாந்து, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து மற்றும் நெதர்லாந்து. அமெரிக்காவில் எழுதப்படும் அனைத்து மருந்து சீட்டுகளிலும் 90% பங்கு வகிப்பவை ஜெனரிக் மருந்துகள். அமெரிக்காவுக்கு ஜெனரிக் மருந்துகளை அனுப்பும் முன்னணி நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் உள்ளன. சீன இறக்குமதிகளுக்கு ட்ரம்ப் 20% வரி விதிப்பு செய்யப்பட்டதுடன் சீனாவின் வர்த்தகமும் இந்தியாவுக்கு போயிருக்கிறது. ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? பரவலாக பயன்படுத்தப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்காக சீனா மற்றும் இந்தியாவை அமெரிக்கா சார்ந்திருப்பது தேசிய பாதுகாப்பு மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்புக்கு கடுமையான அபாயங்களை உருவாக்குகிறது என்கிறார் ட்ரம்ப். சரி, அந்த மருந்துகளை அமெரிக்காவில் தயாரிக்கலாமா? தயாரிக்கலாம், ஆனால் செலவு அதிகமாக எடுக்கும். இந்தியா தயாரிக்கும் மருந்துகளுக்கான மூலப்பொருளில் 70% சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. அது இந்தியாவில் மருந்தாக்கி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகிறது. அந்த மூலப்பொருளை அமெரிக்கா சீனாவிலிருந்து இறக்குமதி செய்தால் மூலப்பொருளுக்கும் 20% வரி விதிப்பு உண்டு. அதன்பின் மருந்தை அமெரிக்காவில் தயாரிக்க தொழிலாளர் ஊதியம் இந்தியாவை விட பல மடங்கு அதிகம். எப்படி முயன்றாலும் அமெரிக்காவில் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை தடுக்க முடியாது. மருந்துக்கு மாற்றீடும் கிடையாது. பொருளாதார கொள்கை வகுப்பதில் ட்ரம்பின் குழப்பமான அணுகுமுறையால் வளர்க்கப்பட்ட நிச்சயமற்ற தன்மையால் அமெரிக்க பொருளாதாரம் வேகத்தை இழந்து வருகிறது என்பதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே வெளிப்பட்டு வருகின்றன. ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்புகளால் சலசலக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் 1 மாதத்திற்கு மேலாக ஆக்ரோஷமாக பங்குகளை விற்றுள்ளனர்.
பிப்ரவரி நடுப்பகுதியிலிருந்து அமெரிக்க பங்குகளின் மதிப்பு கிட்டத்தட்ட $5 டிரில்லியன் குறைந்துள்ளது. அபாயங்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் தனிமைப்படுத்தப்படவில்லை. உலகெங்கிலும் உள்ள தொழிற்சாலைகள் ஜப்பான், சீனா, இந்தியா முதல் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா வரை மார்ச் மாதத்தில் ட்ரம்பின் புதிய இறக்குமதி வரி அறிவிப்பால் உற்பத்தியை குறைத்து செயற்பட்டு மந்த நிலையை கண்டன. கனடாவில் புதிய இறக்குமதி வரியை விதிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தயாராகி வரும் நிலையில் அமெரிக்கா மற்றொரு பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியல் பெயர் வெளிநாட்டு வர்த்தக தடை பட்டியல். அது என்னவென்றால், குறிப்பிட்ட ஒரு நாட்டின் நடைமுறைகள் அமெரிக்க வர்த்தகத்திற்கு தடையாக உள்ளன என்பதை காட்டும் பட்டியல். அப்போது அமெரிக்கா வெளியிட்டுள்ள வெளிநாட்டு வர்த்தக தடை பட்டியல் கனடாவின் கியூபெக் மாகாண பிரெஞ்சு மொழி சீர்திருத்த சட்டத்தை வர்த்தகத்திற்கு தடையாக அமெரிக்க அரசு பட்டியலிட்டுள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் திங்கட்கிழமை வெளிநாட்டு வர்த்தக தடைகளை பட்டியலிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் கியூபெக் மாகாணத்தின் பில் 96 குறிப்பிடப்பட்டுள்ளது. கியூபெக் மாகாணத்தின் பில் 96 என்ன சொல்கிறது என்றால், கியூபெக்கில் தயாரிக்கப்படும் ஒரு பொருளின் பொதுவான விதிமுறைகள் அல்லது பொருட்களின் விளக்கங்களையும் கொண்ட எந்த பகுதியும் பிரெஞ்சு மொழியிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்கிறது. அதாவது ஆங்கிலத்திலும் இருக்கும், பிரெஞ்சிலும் இருக்கும். கியூபெக் சட்டம் அமெரிக்காவின் 2024ஆம் ஆண்டு வெளிநாட்டு வர்த்தக தடை பட்டியலில் தோன்றவில்லை. இந்த ஆண்டு வந்துள்ளது. இது கியூபெக் மாகாணத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்யலாம்.